யாழ்த்திசை உறவுகளுக்கு வணக்கம். தமிழர்களே, 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளன. இந்த முடிவுகளை பொறுத்தவரையில் இந்தியாவை ஆள்வதற்காக பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு புறமாகவும், இன்னொரு புறம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இன்னொரு புறமாகவும் போட்டியிட்டது. வந்துள்ள முடிவுகள் இந்தியாவை ஆள்வதற்கு எந்த இந்திய கட்சிக்கும் தகுதி இல்லை என்ற அரசியல் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளன. அது பற்றி செய்திகளை பார்ப்போம். தோழர்களே, பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 543 தொகுதிகளிலே 500 இடங்களில் போட்டியிட்டது. அதில் பாரதிய ஜனதா மட்டுமே 441 இடங்களில் போட்டியிட்டது. அதனுடைய கூட்டணி கட்சிகள் சிறிய சிறிய கட்சிகளாக இருந்த கட்சிகள் போக, நிதிஷ்குமாரனுடைய ஐக்கிய ஜனதாதளம் கட்சியும் சந்திரசேகர் நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் கட்சியும் ஓரளவுக்கு பெரிய கட்சிகள். இவர்களெல்லாம் 99 தொகுதிகளை பங்கிட்டு கொண்டார்கள். தேர்தல் முடிவுகளிலே பாரதிய ஜனதா 240 தொகுதிகளிலே வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறார்கள். 440 தொகுதி என்பது மொத்த நாடாளுமன்ற தொகுதியில் ஏறத்தாழ 80 விழுக்காடு. 80 விழுக்காட்டிலே போட்டியிட்டவர்கள் 80 விழுக்காட்டிலே சரிபாதியைத்தான் வென்றிருக்கிறார்கள். 400 பெறுவோம் என்று மோடி முழக்கமிட்டார். 400 பெறுவதன் மூலமாக இந்தியாவை ஒரு ஒற்றை காவி இந்தியாவாக மாற்றுவதற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை அவர்கள் மேற்கொள்வதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். குடியுரிமை சட்டத்தை ஏற்றியதைப் போலவே அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம், ஒற்றை இந்தியாவிற்கான மாநில உரிமை பறிப்பு சட்டங்கள், இந்தி மொழியை ஆட்சி மொழியாகவும் சமஸ்கிருதத்தை இந்தியாவின் வேத மொழியாகவும் அறிவிக்கக்கூடிய திட்டத்தை வைத்திருந்தார்கள். இந்திய மாநிலங்களை உடைத்து ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்தின் அடிப்படையிலான ஜெகுமண்டலாக இந்திய மாநிலங்களை உடைத்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையில் 500க்கும் மேற்பட்ட மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலங்கள் அடிப்படையில் தேசிய இனத்தின் பிரச்சனைகளை கூர்மைப்படுத்தி ஒவ்வொரு தேசிய இனத்திற்குள்ளும் முரண்பாடுகளை உருவாக்குவது, தேசிய இன ஓர்மையை தடுப்பது, அண்டை தேசிய இனங்களுக்குள் முரண்பாட்டை உருவாக்குவது என்ற யுக்தியை கையாண்டு ஒரு ஒற்றை இந்திய ஆதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எல்லா விடயங்களையும் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். குற்றவியல் நடைமுறை சட்ட திருத்தம், இன்னும் பல்வேறு விசாரணை முறை திருத்தம், புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள், இன்னும் பல்வேறு விடயங்களை அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். இதையெல்லாம் செய்வதற்கு பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை வேண்டும். அந்த தனிப்பெரும்பான்மை இன்றைக்கு கிடைக்கவில்லை. பாஜக கூட்டணி 290 இடங்களில் வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட அது பாஜகவினுடைய தனிப்பெரும் கட்சியினுடைய ஆட்சியாக இருக்காது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் அது இருக்கும். இந்த புறத்தில் காங்கிரஸை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வருவதற்கு தகுதியற்ற கட்சியாக மாறிவிட்டது. இந்த தேர்தலில் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அதற்கான முடிவை தெளிவாக அவர்கள் எடுக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கு அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் நிற்கிறார்கள். இதுவரையிலான தேர்தல்களில் 400 இடங்களுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. ஆனால் இந்த தேர்தலில் மட்டும்தான் 328 தொகுதியிலே அவர்கள் போட்டியிட்டார்கள். இந்த 328 தொகுதிகளிலே அவர்கள் போட்டியிட்டதற்கான காரணம், மாநில கட்சிகளுடைய கூட்டணி, வலுவான கூட்டணியை உள்ளடக்கியதுதான் இந்தியா கூட்டணி. அந்த மாநில கட்சிகளோடு இணைந்துதான் ஒரு கூட்டணியை ஆட்சி அமைக்க முடியும் என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கூட்டணி ஆட்சி இந்தியாவில் அமைக்க வேண்டும் என்ற முடிவை உள்வாங்கிக் கொண்ட காங்கிரஸ் ஒற்றை இந்தியாவிற்கு மாற்றாக கூட்டாட்சி இந்தியா என்கின்ற முழக்கத்தை இந்த தேர்தலில் முன்வைக்கவில்லை. அதற்கு மாறாக வலுவழுவான பசப்பு வார்த்தைகள், மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் தரப்படும், மாநிலங்களுக்கு அதிக நிதி தரப்படும்,
மாநிலங்கள் வேண்டுமென்றால் நீட் தேர்வை வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் அவர்கள் தவிர்த்து விடலாம். இப்படியான பசப்பு வார்த்தைகளால் சில சலுகைகளை அறிவித்தார்கள். உண்மையான அரசியல் முழக்கமான இந்தியாவில் ஒரு கூட்டாட்சிக்கான அரசமைப்பு திருத்தத்தை அவர்கள் பேசவும் இல்லை, அது பற்றி எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்தலிலே 328 தொகுதிகளிலே காங்கிரஸ் நின்றது. அந்த தேர்தல் வெற்றியை பொறுத்தவரையிலே 99 இடங்களிலே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 328 99 என்பது 1/3 வெற்றி தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றியை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி என்கின்ற மனநிலையை, சந்தோஷத்தை அடைந்து விடலாம். கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக கூட்டணி கட்சிகள் இன்னும் பல்வேறு கட்சிகளுடைய எண்ணிக்கையை சேர்த்துத்தான் 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அவர்கள் பெறுகிறார்கள். ஆக அவர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கு கடந்த காலத்தில் இருந்த வீழ்ச்சியை பார்க்கும்பொழுது இது ஒரு முன்னேற்றம். ஆனால் இது ஒரு அதிகாரத்தை நோக்கிய அரசியல் வெற்றியாக சொல்ல முடியாது. ஆக இந்த தேர்தலிலே இந்தியாவை ஆள்வதற்கான இந்திய கட்சிகளாக பிஜேபியும் காங்கிரஸும் அவர்கள் தலைமையிலே 2 கூட்டணிகளை அமைத்தாலும் கூட இந்தியாவை ஆள்வதற்கு எந்த இந்திய கட்சிக்கும் யோகியதை இல்லை என்ற தீர்ப்பைத்தான் இந்தியாவில் உள்ள மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் எவருக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காத முடிவு வந்திருக்கிறது. இந்த தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இப்பொழுது ஆட்சியை அமைப்பதும் ஆட்சியை நடத்துவதும் சிக்கலாக மாறும். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை 2 முறை அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தார்கள். கடந்த முறை எதிர்க்கட்சி என்கின்ற ஒரு நிலையே இல்லாமல் அவர்கள் வைத்ததுதான் சட்டம், அவர்கள் செய்ததுதான் அரசியல் என்கின்ற நிலையெல்லாம் இருந்தது. இன்றைக்கு அப்படி இருக்காது. இவர்கள் ஆட்சி அமைத்தாலும் இவர்களுக்கு பின்னால் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை பிஜேபிக்கு மாற்றாக உருவாக்குவதற்கான முதல் விதையை போட்டவர் நிதிஷ்குமார். ஆனால் அவரே அந்த கூட்டணியினுடைய வெற்றிக்கு எதிராக நின்று பிஜேபியில் அணி சேர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை தோல்வியடை வைத்துள்ளார். சந்திரபாபு நாயுடு கடந்த காலங்களிலே ஒரு மதச்சார்பற்ற அரசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் அமைச்சரவையையும் பல்வேறு அமைச்சரவைகளும் உருவாக்குவதற்கான ஒரு கிங் மேக்கராக ஆந்திராவிலிருந்து வந்தவர். ஆனால் அவரே இன்றைக்கு பிஜேபியின் காலில் விழுந்து தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் சமரசம் செய்து கொண்டார். எனவே இவர்களை பொறுத்தவரையில் ஒரு நிரந்தரமான ஆட்கள்லாம் கிடையாது. இவர்கள் பிஜேபியிலே ஒரு துணை பிரதமரோ அல்லது ஏதேனும் ஒரு முக்கியமான பதவியிலோ கொடுத்து இவர்கள் மாநிலத்திற்கும் இவர்கள் கட்சிக்கும் தனித்த சலுகைகளை கொடுத்தால் மட்டுமே இவர்கள் நிற்பார்கள். இல்லை என்றால் இவர்களெல்லாம் பிடித்து வைத்து கொண்டு பாஜக ஆட்சியை நடத்த முடியாது. இதுதான் யதார்த்தம். இப்போதே கூட பாஜகவினுடைய சில தலைவர்கள் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்புரிமை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆந்திர பிரதேச சிறப்புரிமைனா ஏற்கனவே தெலுங்கானாவுக்கு சிறப்புரிமை இருக்கிறது. அதே போன்று ஆந்திர பிரதேசம் சிறப்புரிமை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த கோரிக்கையை வைத்து கொண்டெல்லாம் சந்திரபாபு நாயுடுவை நிற்க வைக்க முடியுமா என்றால் தெரியவில்லை. ஒருவேளை இதே கோரிக்கையை காங்கிரஸ் வைத்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் தங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டு இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதற்கான வேலைகளை நேற்றே தொடங்கியதாக சில செய்திகள் வந்தன. அப்படி வந்தாலும் அதை வைத்து கொண்டும் காங்கிரஸ் கூட்டணியான இந்தியா கூட்டணியால் ஒரு வலுவான ஆட்சியை கொடுக்க முடியாது. ஆக எந்த ஆட்சி வந்தாலும் இங்கே ஒரு வலுவான நிலையான நிரந்தரமான ஆட்சியை 5 ஆண்டுகள் கொடுத்து விட முடியுமா என்ற கேள்வி இங்கே எழுகிறது. இந்த கேள்வியை பொறுத்தவரையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, தேர்தல் நடைபெற்றது, தேர்தலிலே வேட்பாளர்கள் நின்றார்கள், வாக்குகளை மக்கள் செலுத்தினார்கள், வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. முடிவுகள் நியாயமானதா நியாயமில்லையா என்கின்ற ஆய்வு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அறிவிக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் இந்த தேர்தலிலே ஆட்சி அமைப்பது பாஜகவாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்கள் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று ஒதுங்கி கொண்டு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் சரி, ஒரு நிரந்தரமான 5 ஆண்டு கால ஆட்சியை கொடுப்பதற்கு இவர்களுக்கு பின்னுள்ள இந்திய கார்ப்பரேட் முதலாளிகள் நினைத்தால் மட்டுமே முடியும். ஆக இந்த இந்திய அரசியல் கட்டமைப்பும் இந்திய
அரசாங்கம் என்கின்ற நிலைப்பாடும் இந்திய கார்ப்பரேட் முதலாளிகளை நோக்கி சென்றுள்ளது தான் இப்போதைய செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. நேற்று நடந்த கூத்தை பொறுத்தவரையில் இன்றைய செய்தித்தாளை பார்த்தால் தெரியும். நேற்றுக்கு முந்தைய தினம் 2ஆம் தேதியே பாஜக கூட்டணி 350க்கும் மேற்பட்ட இடங்களிலே பாஜக தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பில் வந்தன. கருத்து கணிப்புகளை பார்த்து அதானி குழுமத்திலே ஏகப்பட்ட பங்குகள் விற்பனையாகின. ஆனால் நேற்று தேர்தல் வாக்குகள் எண்ணும் பொழுது வாரணாசி தொகுதியிலே மோடி பின்னடைவில் இருந்தார். ஒரு 3 சுற்று எண்ணும் வரையில் பின்னடைவில் இருந்தார். அந்த சூழல் அமைந்த போது ஷேர் மார்க்கெட்டிலே மோடியினுடைய ஆட்சி இருக்குமா இருக்காதா என்பதை வைத்து பல லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் தங்களுடைய பங்குகளை திரும்ப பெற்றிருக்கிறார்கள், விற்பனை செய்திருக்கிறார்கள், அது நஷ்டமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்தியாவில் ஒரு வலுவான ஆட்சியை உருவாக்குவதற்கு இந்திய கார்ப்பரேட்டுகள் மனது வைத்தால்தான் முடியும் என்ற நிலைக்கு இன்றைய அரசியல் சென்றிருக்கிறது. இதைத்தான் நாம் சொல்கிறோம். இந்திய மக்கள் என்றால் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மக்கள் இந்தியாவை ஒரு நாடாக அவர்கள் கருதி இருந்தாலும் கூட இந்தியா என்பது ஒரு நாடு கிடையாது. இந்தியா என்பது பல்வேறு தேசியனங்களை உள்ளடக்கிய ஒரு துணைக்கண்டம். இந்த துணைக்கண்டத்திற்குள் தேசியனங்களுடைய அடிப்படையிலான தேசிய பிரதிநிதித்தை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற அவைதான் இங்கே ஆட்சி செய்ய முடியும். அப்படி ஆட்சி செய்தால்தான் இங்கு எந்த ஒரு நிலையான ஆட்சியையும் உருவாக்க முடியும். மாறாக இந்தியாவிற்கு நாங்கள் தான் பெரியனன் என்று எந்த கட்சியில் ஆட்சி செய்ய வந்தாலும் அவர்கள் சர்வாதிகாரம் மாறிப்போவார்கள், அல்லது ஊழலில் திளைப்பார்கள், அல்லது இந்திய நாட்டுக்கு எதிராகவே மாறிப்போவார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்தியாவை ஆள்வதற்கு எந்த இந்திய கட்சிக்கும் தகுதி இல்லை, தனிப்பெரும்பான்மை இல்லை, வாய்ப்பில்லை என்ற உண்மையை மக்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து நாம் இந்தியாவை பார்ப்போம், இந்திய அரசமைப்பை பார்ப்போம், தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி என்கின்ற அந்த அரசியல் விடயத்தையும் உற்று நோக்குவோம். நன்றி, வணக்கம்.